Hey guys, welcome back. இன்னைக்கு சண்டே லஞ்ச் டைம். ஆனால் இன்னைக்கு லஞ்ச் எதுவும் நம்ம கொண்டு வரவில்லை. லஞ்சுக்கு அப்புறம் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஈவினிங் டைமில் உச்சி வெயிலில் குடிக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் எடுத்து வந்திருக்கோம். ஃப்ரூட் மிக்சர், கலர்ஃபுல் ஹெல்தி ஃப்ரூட் மிக்ஸ்ட் ரெசிபி, சம்மர் ஹெல்த் ஃப்ரூட் ரெசிபி மேக்கிங் இன் வில்லேஜ். அதனால் இது வந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றது அதான் நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரலாக பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு பார்ப்போமா? இது ஒரு 11 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பழம் ஜூஸுக்கு எப்படி இருக்கும்? எத்தனை வெரைட்டி? ரெண்டு வெரைட்டி இருக்கு. மாம்பழம் இவ்வளத்தையும் உனக்கு தந்தா என்ன பண்ணுவேன்? நான் சமாளத்தில் வந்து வாங்கி வாங்கி இன்னும் வருது. தாத்தா தட்டு தட்டு இருக்குல்ல, அந்த தட்டை அப்படியே கொடுத்தா போதும். எனக்கு எல்லாத்துலயும் ஒன்னு கொட்டி குமிச்சு போட்டு இப்ப பிரிச்சுட்டு இருக்காங்க. நல்ல கலர் காம்பினேஷன். கொஞ்சம் வட்டக்க வட்டக்க சாப்பிடலாம். யாருமே பழம் மாம்பழம் அதை மட்டும் கொடுங்க சார். மார்க்கெட்ல போய் வாங்குவாங்க. அதான் பிடிக்கும். நல்ல குழு குழுன்னு இருக்கு. வேணா ரெகுட்டி பெரிய வேலை அதுல ஒரு பீஸ் தந்தாலே போதும். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சிவப்பா இருக்கு. எனக்கெல்லாம் வெட்டுற வேலை கொடுத்தா கிசிக்கு செலவு. இவரெல்லாம் அது வெட்டணும்னா நீங்க ஒரு 10 கிலோ பழம் வேணும்னா 25 கிலோ வாங்கி கொடுக்கணும். வெட்டும் போதே திட்டுருவான். ஐயோ மாதுளை வாழ்க்கை ஒரு வட்டம். புராண கதைலாம் போல இனி காட்டுல பல வகையே இருக்காது போல, எல்லாத்துலயும் அள்ளிட்டு வந்துட்டான். ஐயோ இந்த பப்பாயா பியூரி ஞாபகத்துக்கு வருது. சப்போட்டா இல்ல கிவி தான். ரெண்டு திராட்சை பழமும் உரிச்சு கிளி பழத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க தானே தமிழ் சொல்லுவார். நல்லா இருக்கும். அந்த இடத்துல அப்படிதான் வாசனையா இருக்கும். மண்டையில போட்டிருக்காரு பத்தியா?
இது மிஸ்டேக் பிடிச்சது. ஷார்ப்பு கத்தி. தட்டமே கம்ம கம்மன்னு மணக்கம் இல்லை. நல்லா பாத்துக்க, நீ இதுக்கு பேர் தான் கத்தி. நீ ஒரு கத்தி வச்சிருக்கீல்ல. மாம்பழம் எல்லாம் வலிக்கிட்டு இந்த தோல் என்ன செய்வாங்க? அழகா கட் பண்ணிருக்காங்க. என்ன இது ஜாஸ்தி சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதான் ஒண்ணு. அதான் தின்னுக்கிட்டே இருக்கலாம். இதுதானே கறியும் வைப்பாங்க. காய் மீன் தொட்டி. அதான் கட் பண்ணிருக்காங்க எல்லாம். உள்ள இறங்கி உட்காந்து சாப்பிடணும். என்ன வைக்கிறாங்க? கொய்யா பழம், மாவிலை முத்துக்கள், கிவி பழம், நறுக்கின ரெட் டிராகன், நறுக்கின மாம்பழம், பன்னீர் திராட்சை, அதான் பன்னீர் திராட்சை, உரிச்சு எடுத்த சப்போட்டா, தர்பூசணி பழம், சப்போட்டா, நறுக்கின கீரணி பழம், தோல் உரிச்ச அத்தி பழம். இப்ப இந்த தொட்டியை தூக்க முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். கமகமனு பழம், புளிப்பு பழம், பசுமையான பச்சை திராட்சை, உரிச்சு எடுத்த ஆரஞ்சு சொல. சைட்ல பாரு எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இத என்ன பண்ண போறீங்க? ஜூஸ் இல்லையா? அப்ப மிக்சர்ல தானே சொல்லிருந்தாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா வெஜின்னு வாங்குவோம். அதுவும் நல்லா தான் இருக்கு. மெதுவா பண்ணு பாரு. ரெட் டிராகன் தான் ஃபுல்லா கலர் மிக்ஸ் ஆகுது அப்படியே. ஊற வச்ச பாதாம் பிசின். பாதாம் பிசின் மெட்டல் சப்தா இது. ஊற வச்ச சப்தா வேற. இது கொஞ்சம் ஜூஸ் மாதிரி வருங்க இன்னைக்கு. இது அப்படியே விட்டு கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிடுவாங்க. இயற்கையான மலை தேனே. ஐயோ, இதுதாங்க ஐசிங் ஆன் தி கேக். ஒரு கலர் கெமிக்கல் ஒண்ணும் கிடையாது. நல்ல தித்திப்பா இருக்க போகுது. நல்ல இனிப்பு எல்லாமே. வாழைப்பழத்தை விட்டீங்க பாத்தீங்களா? மறந்துட்டாங்க போல. நம்ம ஒரு குட்டி இந்த அளவுக்கு ஒரு மீன் தொட்டி வாங்கியாவது செஞ்சு பார்க்கணும். பட்ஜெட்ல பண்ணி பார்க்கணும். மழை தேனுக்கு எங்க வர்றது? அவ்வளவுதானே? நல்லா இருக்குங்க அது வெயிலுக்கு. கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சா நல்லா இருக்கும். இதுவே இனிப்பு, ஐஸ்கிரீம் வேற உனக்கு.
குண்டு 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 அடி புரிஞ்சுறேங்கறியா 18 பழம் தாம்பி 18 பழம் ஹோம்ல உள்ளவங்க சாப்பிடுவாங்க சப்சா வந்திருக்கு ஆஹா பழம்னா இப்படி சாப்பிடணும் வேற லெவல் டேஸ்ட்னே கேமரா எடுத்து சாப்பிட்டு பாரு சரி அத்தி பழம் ஃப்ரூட் சாலட் மாதிரி தான். எனக்கு பிடிச்ச பலாப்பழம் எல்லாமே கிடக்குது பாதாம் எல்லா பழமும் சேர்ந்து பார்த்தாங்க இந்த பழம் புதுசா இருக்காரு. ஒவ்வொரு பழமுமே ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். அது எல்லாமே சத்தான பழம் தான். இன்னைக்கு 18 வகையான பழத்தை நறுக்கி போட்டு அது குளிர்ச்சிக்கு சப்சா விதை பாதாம் பிசின் சேர்த்துட்டு தேனு மலை தேனு சேர்த்ததுக்கு அதுக்கும் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. எல்லாரும் தேனாமிர்தம் கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிட்டுப்போமா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதாங்க தேனாமிர்தம். நம்மனாலையும் தேனாமிர்தம் சாப்பிட முடியும். வேற லெவல் டேஸ்ட். நான் சுவை சொல்லவே தேவையில்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓ நம்ம செய்யற பஞ்சாமிர்தம் தான் இது தேனாமிர்தம். தாத்தா சாப்பிடலதான் நினைக்கிறேன். இன்னொன்று தடவை ஆனா இல்லைன்னு சொல்லாம குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸ்பூன் இருக்கு இல்லம்மா ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் அப்படிலாம் சொல்லல, எடுத்துக்கங்க. உறிஞ்சி சாப்பிடுறாங்கல்ல. அம்மா என்ன கூப்பிட்டாருங்க? இல்ல வேற யாரையும் கூப்பிடுறாரு. கைஸ் நல்லா இருக்கு. லஞ்ச் டைம்ல காரசாரமானதை பார்த்தாலும் பசிக்குது, லஞ்ச் டைம்ல இந்த இனிப்பானதை பார்த்தாலும் பசிக்குது. என்ன மானகிட்ட வயிறோ தெரியல. நான் ஜூஸ்ன்னு நினைச்சேன், பட் ஜூஸை விட இது நல்லா இருக்கும். ஒரு எடுத்து அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்றது. இதை பண்ணணும்னா ஹெவி பட்ஜெட் ஆகுங்க. எல்லா 18 பழத்துலையும் ஒன்னொன்னு வாங்கினாலே அது செம்ம பட்ஜெட். அப்புறம் மீன் தடிக்கு எங்க போறது? எல்லாத்த வாங்கினாலும் சுத்தமான தேனுக்கு எங்க போறது? இங்கே சுத்தமான தேனெல்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவ், சரியான எக்ஸ்பென்சிவ். மற்றபடி இருக்குது, அதில் லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் சீப்பாக கிடைக்கும். தெரிஞ்சுக்கிட்டே அது ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு வாங்கணும்? எனக்கே இப்போ ஏதாவது காரமாக சாப்பிட்டுட்டு அதில் ஒரு கிண்ணத்தில் வாங்கி அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. இந்த 18 பழமும் நம்ம வாங்கலாம். சில பழங்கள் கிடைக்காது, அத்தி பழமெல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க, காஞ்சதுதான் வரும். ஊருக்கு போயிட்டு பார்த்துக்குவோம். சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெசிபி இப்போ வேண்டாம். ஊருக்கு போயிட்டு அப்போ பார்த்துக்குருவோம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.